ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டே 29 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல் ஆரி மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் 28 டேஸ் முடிஞ்சு போச்சு. அண்ட் இன்றைக்கி டே 29. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸ். அண்ட் இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இதோட கண்டினியூஷன் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு மட்டும்தான், ஸ்லீவ்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அண்டு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்குது. எந்த ஒரு டிசைன்ஸுமே ஒரு பேட்டர்ன்ஸுமே எதுவுமே இல்லாமல் இருக்குது. இதில் நம்ம பண்ணலாம். அண்டு இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆரி சுத்தமாக தெரியாமல் ஆரி போடணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவங்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி அழகாக சிம்பிளாக உங்கள் கையாலே பண்ணலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்டு கோல்டன் கலர் ப்ளவுஸ் ஆனதுனால கோல்டன் கலரில் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். 20 ருபீஸுக்கு நீங்கள் எந்த ஒரு ஜரி த்ரெட் வாங்கி வச்சாலே உங்களால் நிறைய ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ண முடியும் ஜரி த்ரெட். ஸோ 20 ருபீஸ் தான். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8 ரூபா தான், 8 ருபீஸ். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கினீங்க அப்படின்னா 10 ருபீஸில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 28 ருபீஸ் தான். 28 ருபீஸ் பட்ஜெட்டில் நம்ம அழகான ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு. ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாப்பா வந்து எல்லாத்தையும் கலைச்சி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சாச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோ சீக்கிரமாக கறக்கவும் செய்யாது பீட்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ரொம்பவே நல்லது, சீக்கிரமாக பீட்ஸ் கறத்துறாது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 2 மெட்டீரியலும் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட் இருந்தாலே போதும், நம்மளால் நிறைய டிசைன்ஸ் போட முடியும். அண்ட் இந்த ஜரி த்ரெட் நம்மக்கிட்ட இருக்கணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஸ்டிச்சிங்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். நார்மல் நீடில் நீங்கள் சிம்பிளாக அழகாக வந்து நிறைய டிசைன்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஆரி மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த நார்மல் நீடிலே அழகாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறதா இருக்கேன் ஒரு ரோ. ஸோ அதுக்காக செயின் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு எண்டில் நம்ம நீடில் குத்தி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், குத்தி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட இந்த த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கணும், பெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம குத்தினோம் இல்லையா, அதே இடத்துல நம்ம திரும்ப நம்மளோட நீடில் குத்தி கொஞ்சம் ஃப்ரெண்டில் திரும்ப வந்து ஒரு குத்திட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நூல் அப்படியே நீடலுக்கு பின்னாடி சுற்றி நம்மளோட தம்பை அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம இழுத்து எடுத்தால் போதும், நமக்கு அழகான செயின் ஸ்டிச் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மல் நீடில் ட்ரை பண்ணால் போதும். பார்க்க அப்படியே ஆரியில் போடுற செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். அது நம்ம ஆரி நீடில் பண்ணுவோம், இது நார்மல் நீடில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அண்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இது எப்படி கண்டினியூ பண்ணி போகணும் அப்படின்னா பாருங்கள், அழகான செயின் ஸ்டிச் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம பெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி பெண்ட் பண்ணமோ அது மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளாடி நம்ம குத்தணும். ஒரு நீடில் வந்து குத்தி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் பெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கு உள்ளாடி பாருங்கள், இங்கே கிளியராக பாருங்கள், உள்ளாடி குத்தி கொஞ்சம் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி குத்தி எகெயின் நம்மளோட த்ரெட்டை நம்மளோட ஊசிக்கு அந்த பக்கமாக நம்ம இழுத்து பிடிச்சிட்டு தம்பை ப்ரெஸ் பண்ணி இழுத்து எடுத்தால் போதும், கரெக்டாக நமக்கு அழகான செயின் ஸ்டிச் கிடச்சிடும். இதையே நம்ம வந்து திருப்பி பண்ணால் போதும். பாருங்கள், இதே ரிப்பீட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து அழகான செயின் ஸ்டிச் வந்துகிட்டே இருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் நீங்கள் குட்டி குட்டியாக போடுங்க, ரொம்ப டிஸ்டன்ஸில் நீங்கள் குத்தி எடுத்துக்காதீங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பக்கத்தில் போட்டு எடுத்துக்கிட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதோட பட்ஜெட் ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். பட்ஜெட்டில் நம்ம அழகாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ டெய்லர்கிட்ட கொடுத்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா ஆரி நீடில் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோவை கொடுத்தாலுமே அவங்க ஆரி நீடில் பண்ணுவாங்க. பண்ணி உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து காசும் கொஞ்சம் மிச்சப்படும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்கள் கையாலே நீங்கள் வந்து அழகாக பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து அழகாக போட்டு எடுத்துகிட்ருக்கோம்.
ஸோ எகெயின் நான் திரும்ப ஃபஸ்ட்டு வந்து போட்டதே தான் திரும்ப போட்டு காமிச்சிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். அதை எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து திரும்ப ஒன் டைம் கூட போட்டுட்ருக்கேன், காமிச்சிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் அழகாக வந்து பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு ஒன்ஸ் புரிஞ்சுன்னா ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரியே நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு உங்களுக்கு வந்து இந்த செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே உங்களால் நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். கொஞ்சம் பீட்ஸ் இருந்தாலே போதும், உங்களால் நிறைய விதவிதமான டிசைன்ஸ் எல்லாம் போடலாம். பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இந்த ப்ளவுஸ் கோல்டன் கலராக இருக்கிறதுனால நம்மளோட பீட்ஸ், ஆரி பீட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட், ஆரி பீட்ஸ் இந்த சென்ஸ் என்னன்னா வீட் பீட்ஸ் தான் சொல்கிறேன். அண்ட் நம்மளோட ஜரி த்ரெட் இது எல்லாமே கோல்டன் கலரில் இருக்கிறதுனால ரொம்ப அது வந்து ஹைலைட் பண்ணி காமிக்காது. பட் நீங்கள் வேறு ஏதாவது டார்க் கலர்ட் ப்ளவுசஸில் இந்த ஒர்க்கை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எகெயின் இந்த ப்ளவுஸ் யாரோடதுன்னா என்னோடய கொலீக் ஃப்ரெண்டோடது தான் இதுவுமே. அண்ட் ஸோ இது ஒன் ஆஃப் த கொலீக் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்டு அவங்களோட ப்ளவுஸுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு நான் இந்த டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த டிசைன் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், இதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம், அப்படியெல்லாம் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்னோடய வீடியோஸுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அது எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க. ப்ளஸ் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவும் நிறைய சொல்கிறீங்க, கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா மற்றபடியும் சொல்கிறீங்க, நெகட்டிவாக நிறைய சொல்கிறீங்க. சுத்தமாகவே நல்லா இல்லை, அழகா இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஸோ என்னை அப்ரிஷியேட் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஓகே, நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, அவங்க ஆரி ஒர்க் கேட்கல, நார்மல் நீடில் ஆரி எப்படி போடுறது, நார்மல் நீடில் ஆரி மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸுக்கு எப்படி பண்ணணும் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக மேக்ஸிமம் எப்படியெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரியெல்லாம் நான் டிஃப்ரெண்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டுக்கு வரும்போது லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இதையும் நான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை அப்ரிஷியேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்லா குட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க என்னோடய எஃபர்ட்டுக்காக, என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்காக. அண்ட் வந்து நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இது மொத்தமாகவே நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன், இது ஆரி தெரியாதவங்களுக்காக. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆரி சுத்தமாக தெரியாது, பட் ஆரி ஒர்க் மாதிரி ப்ளவுசஸ் வியர் பண்ணணும்னு பிடிக்கும். சின்ன சின்ன ஒர்க் பண்ணி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸில் ப்ளவுஸ் வியர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுசஸ் நிறைய இருக்கும், அதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வியர் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் அவங்களுக்காக தான். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபருமே இதே தான் கேட்டிருந்தாங்க, இந்த சேலஞ்ச் சொன்னவங்களுமே இதே தான் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு நல்லா இல்லை, அப்படி இப்படி இது ஆரியா ஹாரிபிளாக இருக்குது அப்படி இப்படின்ட்டெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அந்த வீடியோ எதுக்காக போடுறாங்க, யாருக்காக போடுறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே புரிஞ்சுக்கணும். எங்களோட சேனல் பார்த்திங்கன்னா கப்பல் சேனல் தான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கப்பல் வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால மட்டும்தான் இந்த வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் அதனால் இப்போ கப்பல் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறைய கப்பல் வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ இப்போ இது பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு வந்து எங்களால் வந்து கப்பலாக வீடியோ எடுக்க டைம் கிடைக்கிறதில்ல, எங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்காதனால தான் நான் இதே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் சேலஞ்சாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, என்ன பர்பஸுக்காக போடுறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எதுனாலும் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கேல் யூஸ் பண்ணி இன்னொரு லைன் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். லைன் ட்ரா பண்ணி எடுத்துட்டு
அதுலேயுமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற டிசைன் அப்படி, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இது எகெயின் நம்ம அதே செயின் ஸ்டிச் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அளவில் வேறு பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் சிம்பிளாக பட் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறவங்க இந்த டிசைனை வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பண்ணுறதை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இதோட கண்டினியூவேஷன் நாளைக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னோடய எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் அண்டு இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸோ ஏதாவது கமெண்ட்ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் நிறைய பேர் ரிப்ளை பண்ணி கேட்குறீங்க. நார்மல் நீடில் அண்ட் கேட்குறீங்க, நார்மல் நீடில் பீட்ஸ் கோர்க்க முடியலை, இந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நீடில் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. ஸோ 12 பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பீட்ஸுமே அந்த நீடில் நம்மளால் கோர்க்க முடியும். 12 நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. ஸோ 2 ரோ எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்டர்லையும் ப்ளஸ் கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து மெஷர் பண்ணி அழகாக எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ வீட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அழகான ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்மளோட வீட் பீட்ஸ் எடுத்திருக்கோம். வீட் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3-3 தான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அண்ட் இந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது, கஷ்டமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் பால் செயின் வாங்கி பேஸ்ட் பண்ணலாம். பட் பால் செயின் பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக கருத்துரும். ஸோ அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சீக்கிரமாகவே கருத்துருது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கவங்க பார்த்திங்கன்னா பால் செயின் வாங்கி அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் தெரியாத மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதுவே ஓகே, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், நல்லா இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக பண்ணி எடுத்துக்கோங்க. அண்டு இது நம்ம ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒர்க். அண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 30 ரூபீஸில் ஒர்க் பண்ணுறது, 50 ரூபீஸ், 100 ரூபீஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கமெண்டாச்சும் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நான் வந்து நம்ம 3 செட் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸோட கலர் கோல்டன் கலர். பட் நான் நைட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால லைட்டோட எஃபெக்டில் இந்த மாதிரி தெரியுது. ஸ்டில் இது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளோட லைட்டோட எஃபெக்டில் நம்மளோட வீடியோவில் எப்படி தெரிஞ்சாலுமே நேரில் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு ஆரி ஒர்க்குன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம கையாலேயே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் செயின் ஸ்டிச் தான் மெயின் திங். செயின் ஸ்டிச் உங்களுக்கு
தெரிஞ்சாலே நிறைய உங்களால் ஒர்க் பண்ண முடியும். செயின் ஸ்டிச் போட தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து பால் செயின் வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்டோன் செயின் வாங்கி பேஸ்ட் பண்ணலாம், ஆரி பீட்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய டிசைன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அந்த மெத்தடில் நீங்கள் தாராளமாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த செகண்ட் ரோ ஆஃப் செயின் ஸ்டிச்லேயே நம்ம இந்த மாதிரியே தான் நம்ம அழகாக பண்ணுறோம். ஸோ அங்கேயும் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் மட்டும் பண்ணாமல் செகண்ட் ரோலையும் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இப்போ உங்கள் ப்ளவுஸ் 3/4 இருக்குது அப்படின்னா, இல்லை ஃபுல் ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கீங்க, 3/4 ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நிறையா ரோஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 4 inch கேப்பில் 4 centimeters கேப்பில் நீங்கள் நிறையா ரோஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பாருங்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் போடும்போதும் எனக்கு வந்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்ட்டு தான் ஃபீல் ஆகுது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பட்ஜெட் ஜஸ்ட் 30 rupees தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. அண்ட் ஒன்று சொல்கிறேன், இந்த ப்ளவுஸோட கலர் இப்படி இருக்கிறதுனால இப்படி இருக்குது. வேறு ஏதாவது டார்க் கலர்டு ப்ளவுஸுக்கு ஆர் லைட் கலர்டு ப்ளவுஸுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இந்த கலர் இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது. ஸ்டில் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட்டோட எஃபெக்டில் இந்த மாதிரி இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு க்யூட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோஸை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இது மாதிரி நிறைய ரோஸ் க்ரியேட் பண்ணணுன்னாலும் க்ரியேட் பண்ணி வியர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.